வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த ட்ரூத் அண்ட் ட்ராஜடி ஆஃப் மொரியா வில்சன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ரி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு டிஸ்டர்பிங்கான மர்டரை மையமா வச்சு நகரக்கூடிய டாக்குமெண்ட்ரி. மொரியா வில்சன் அப்படின்ற ஒரு ஃபேமஸான அத்லீட். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொஃபஷனல் சைக்கிள் ரேஸ் இருக்குல்ல, இதுலலாம் வந்து ஒரு அன்பீட்டன் சாம்பியனா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு தருணத்துல கெய்ட்லின் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட பொசசிவ்னஸ்னால இவங்களோட உயிர் காவு வாங்கப்படுது. அந்த பொண்ணு இவங்களை வந்து கொடூரமா கொலை பண்றா. சோ எதனால அவன் அந்த கொலை பண்றா, இந்த கொலையை எப்படி போலீஸ் ட்ராக் பண்றாங்க, எப்படி இவளை பிடிக்கிறாங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்காங்க. அந்த மொரியா வில்சனோட இறப்பு அப்படின்றது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு முக்கியமான காரணம் அவளோட அந்த ஏர்லி லைஃபை இதுல பிரசன்ட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல அவ பிறக்கறதுல தொடங்கி அவ ஒரு அத்லீட் ஆகிற அபிலிட்டி அவளுக்கு எப்படி வருது, அதுக்காக அவ எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறா, அண்ட் அந்த சைக்கிள் ரேஸ்ல வந்து அவ எப்படி ஜெயிக்கிறான்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த டாக்குமெண்ட்ரியில காட்டியிருப்பாங்க. சோ அடுத்த கட்டத்துக்கு போய் இந்த உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாராகும் போது இப்படிப்பட்ட அந்த முடிவு அப்படின்றது கண்டிப்பா நம்மளால ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த கெய்ட்லின் ஆம்ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அந்த சம்பவம் இருக்குல்ல, அவ ஏன் பண்ணா அப்படின்றத தாண்டி அதை பண்ணதுக்கு அப்புறம் அவ பண்ணக்கூடிய பிளானிங் அப்படின்றதெல்லாம் படத்தையே மிஞ்சிற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. பயங்கரமான மாஸ்டர் பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகி கோஸ்டாரிக்காக்கெல்லாம் போயிடுவா. அந்த கதையெல்லாம் ரொம்ப சூப்பரா இதுல சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த கோர்ட் ரூம்ல நடக்கக்கூடிய காட்சிகள், அந்த கொலை எப்படி நடந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அந்த கோர்ட் ரூம்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி, அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் தரத்துக்கு ப்ராப்பராகவே இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.